ஹலோ கைஸ், நம்ம கடவுர் மண்வாசி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா அறுவடை பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது 2வது அறுவடைங்க. மிளகா பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, ஏன்னா சீக்கு விழுந்தனால கொஞ்சம் மிளகா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருந்துச்சு. சரி, மிளகா எல்லாம் காலை டைமில் போய் மிளகா எல்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா மிளகா பறிக்க முடியாதுங்க. ஒரு கூடையில் தப்பி ஒரு சாக்கில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கூடையை கொண்டு வந்து சாக்கில் கொட்டிட்டு ஒரு வழியாக சாக்கில் மிளகாயெல்லாம் போட்டேன். பாதி மிளகா வேறு கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் சாக்குக்குள்ளே பெருக்கி போட்டு வீட்டில் கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் வீட்டில் போய் போட்டேன். வெயில் வேறு சரியான வெயில் வேறு அடிக்குதுங்க. ஏப்ரல் மாதம். அது மதியானம் டைமாக புளிய மரத்துக்கு போயிருந்தேன். புளிய மரத்தில் பார்த்தீங்கன்னா புளியம்பழம் எல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு புளியம்பழம் எல்லாம் பாக்கெட்டில் பறிக்கிட்டேங்க. புளியம்பழம் இந்த வருஷம் ஓரளவு மரத்தில் நல்லாவே வச்சுருந்துச்சுங்க. பாதி புளியம்பழம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சுங்க. நானும் பாக்கெட்டில் எல்லாம் பெருக்கி போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.